என் நண்பன் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையில் கொஞ்சம் இனிய வணக்கம். திருவே தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூடி கோதி நச்சியாஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோந்தன எதுவே நந்த நந்தன சுந்தர ஓதாய நித்தியமாடம் ஜாய்கந்த் ஜெய்ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீவேல் வாசாஸ்திரம். இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் நல்லதொரு விஷயத்தை சொல்ல போகிறேன். மக்கள் ஜோதிடம் உண்மை, வாஸ்து உண்மை. இப்போ ஒரு வீட்டில் இந்த ராசிக்காரங்க தான் வீடு கட்டினா, இந்த திசையை பார்த்து கட்டினா தான் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கட்டுறோம். அப்படின்னு இது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. நான் முழுக்க உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு மேற்கு பார்த்த மனை, அந்த மேற்கு பார்த்த மனையில் ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு நீங்கள் வடக்கு பார்த்த மனைனா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேற்கு பார்த்த மனையில் அவர் என்ன பண்ணுறாரு, மேற்கு ரோடு ஃபுல்லாக ரோடு, அவர் என்ன பண்ணுறாரு, தான் மனையில் என்ன பண்ணுறாரு, வடக்கு பார்த்து ஒரு ஜோசியர் கட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி வடக்கில் பாதை வச்சு அந்த மேற்குலேருந்து ஒரு டி ஜங்ஷனை உருவாக்குறாரு. வடக்கில் ஒரு பாதையை உருவாக்குறாரு. அங்கே இப்படி டி ஜங்ஷனை உருவாக்கிட்டார். ஆக்சுவலாகவே இங்கே பாருங்கள், இப்படி டி ஜங்ஷனை உருவாக்கிறார். இப்போ மேற்கில் பாதையில் கொண்டு போய் வடக்கு சைடில் ஒரு பாதையை உருவாக்கி அவர் வடக்கு வீடாக மாற்றிட்டார். அதற்கு முன்னாடி அந்த பாதை வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பழைய குடிசையில் இருந்த ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாரித்து ஏகப்பட்ட சொத்தை வாங்கி பெரிய லெவலில் ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுவோமேனு ஆசைப்பட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு அவர் ஜோதிடர் சொல்லிவிட்டார், வடக்கு பார்த்த மனை தான் உங்களுக்கு சிறப்பு, மேற்கு பார்த்த மனையில் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த அறிவு ஜீவி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி வடக்கு சைடில் பாதையை போட்டு உருவாக்கி வடக்கு பார்த்த மனையாக கட்டிட்டாங்க. அப்போ வடக்கு பார்த்த மனை கட்டி அதில் காம்பவுண்ட் போட்டு அழகாக சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டாங்க. வடமேற்கில் செப்டிக் டேங்க்கு, வடகிழக்கில் போரு, வடகிழக்கில் தண்ணி தொட்டி, வடமேற்கில் வெளிப்புற படிக்கட்டு, மாஸ்டர் பெட்ரூமு, கிச்சனு அப்படின்னு பக்காவாக அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம அதாவது பணம் கொடுத்த இடத்துல பணம் வரல, இடம் வைக்கல, நிறைய பிரச்சனைகளை இது பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகிறோம், தீர்வு சொல்கிறோம். என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னா, ஆக்சுவலாக நல்லா இருந்த மனையை இவங்களே தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. எப்படின்னா, வடக்கு பார்த்த மனையாக மாற்றல, வடக்கில் போட்ட ரோடு பெரிய லெவலில் தவறாக போயிருக்கு. இப்போ ஒரு ஜோதிடர் அவர் 12 கட்டங்கள் பார்த்து அட்டகாசமாக பேசக்கூடிய ஜோதிடம் கலைங்கிறது தனிப்பட்ட கலை. எனக்கு 12 ராசியை சொல்ல தெரியாது. வாஸ்து தனி, வாஸ்து ஒரு கடல், ஜோதிடம் ஒரு அற்புதமான கடல். நான் தவறாக சொல்லலை. ஜோதிடத்தில் ஒருத்தர் வடக்கு பார்த்தா வீடு கட்டுறாருன்னா அவர் இருக்க வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்துட்டாருன்னா அவருக்கு வேறு ராசி வேறு மாதிரி இருக்குன்னா எப்படி கட்ட முடியும்? அப்போ வீடை மாற்ற முடியுமா? அப்போ நமக்கு தான் என்ன வேணும், எதுக்கு எதை பார்க்கணும்? அப்போ பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து. அப்போ இவர் வடக்கில் ஒரு பாதை போட்டதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே புரண்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம போகிறோம், கோர்ட்டில் கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஊரில் பணம் கொடுத்து பணம் வரல, நிறைய ஏமாந்துட்டார், ரொம்ப கடனோடு வாழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ கடன் பட்டவனே தான் நம்ம நிலப்பு வரும். அது முன்னாடி அந்த ஜோசியக்கார நிலப்பு தானே வாழ்ந்துட்டார்ல. அவன் ஒய்ஃப் என்னுடைய கிளைண்ட்டு. உடனே என்னை கூப்பிட்றாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அட்டகாசமான வீடு பக்கா வாஸ்து, வீடுக்குள்ளே பக்காவாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மேற்கு பார்த்த மனையில் வடக்கில் ஒரு பாதையை போட்டு விட்டுட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த வடக்கில் போட்டிருக்க காம்பவுண்டை உடச்சி விட்ருங்க, வடக்கில் போட்டிருக்க காம்பவுண்டை உடச்சிருங்க சார். அதில் சின்ன கேட்டு வச்சுருக்கேன், பெரிய கேட்டு வச்சுருக்கேன். அந்த கேட்டை கொண்டு போய் மேற்கில் நீங்கள் ரோடு போட்டிங்க பார்த்தீங்களா, ரோட்டுக்கு அப்புறம் கொண்டு போய் ஒரு காம்பவுண்டை போட்டு மேற்கில் ஒரு சின்ன கேட்டு பெரிய கேட்டு வைங்க. என்ன கைலி சார் இவ்வளோதான் சொன்னது? அப்படி கிடையாதுங்க, இது செஞ்சதுக்கப்புறம் இன்னும் 3 விஷயம் செய்யணுங்க. என்ன சார் அப்படி கேட்டாங்க. நீங்கள் கட்டியிருக்கிற செப்டிக் டேங்க்கு அந்த மனைக்கு சரியாக இருக்கும், ஆனால் வடக்கில் அவங்க இடம் காலி இடம் ஏகப்பட்ட இடம். அப்போ வடமேற்குக்கு தான் என்ன வரணும், செப்டிக் டேங்க் வரணும். 1. 2வது, தண்ணி தொட்டியும் போரும் எங்கே வரணும்னா வடகிழக்குக்கு வரணும் அப்படின்ட்டேன். அவங்க இடம் வடக்கு சைடில் ஜாஸ்தி. அதாவது வடக்கு சைடில் காம்பவுண்டு விட்டு கட்டுற இடத்த விட அந்த பாதையில் இடம் 40 அடி போட்டிருக்காங்க. அப்போ எங்கிட்டனா, அப்போ செப்டிக் டேங்க்கும் அந்த காம்பவுண்டை மாற்றிட்டா செப்டிக் டேங்க்கும் தண்ணி தொட்டி போரு எல்லாமே மையத்தில் வந்துடுது. மேற்கு மையம், இங்கிட்டு பார்த்தா கிழக்கு மையத்தில், அதுவும் தவறு. அப்போ மொத்தம் 3ஆக பிரித்து அதில் வடகிழக்கு பகுதியில் தண்ணி தொட்டி, போரு, நல்ல தண்ணி வாட்ரு,
கீழே உப்பு தண்ணி வாட்டரை சேவ் பண்ணி வச்சுங்க. அதோட 3வது பாகத்தில் வடமேற்கு பாகத்தில் அழகாக செப்டிக் டேங்க்கு போட்டு மேற்கில் கேட்டு வச்சாச்சு. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. உண்மையிலே நம்மளால் முடிஞ்ச விஷயம், நமக்கும் அனுபவம் தான் பேசுகிறோம். நம்மளும் ஒன்றும் பெரிய படித்தாலாம் கிடையாது. அனுபவத்தால் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். நம்ம வந்து அனுபவத்தில் தான் ஜெயிக்கிறோம். நம்ம சொந்தமாக வீடு கட்டி அந்த விஷயத்தில் என்னென்ன பண்ணுறோங்கிற விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ சிம்பிளான முறையில் மாற்றியாச்சு. அப்போ ஜோதிடம் சரியா வாஸ்து சரியான்னு கேட்டால் வாஸ்து உண்மை தான், ஜோதிடமும் உண்மை தான். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ராசிக்காக திசையை மாற்றி கட்டாதீங்க, அது மிகப்பெரிய தவறாக போயிடும். அப்போ அந்த பாதையில் வந்து அழகாக பெரிய கேட்டு ஒன்று சின்ன கேட்டு ஒன்று வைக்க சொல்லிட்டேன். வடக்கில் பாதைக்கு அப்புறம் ஒரு காம்பவுண்டை போட்டு இந்த வீடை ஒன்றாக்கி பெரிய வீடாக்கியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நிதர்சனமாக இருக்குது. உண்மையான விஷயத்த சொல்கிறேன். கைலை சார் என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போ என் நண்பர் வந்து பேசினார். அவருக்கு ஃப்ளாட்டு விற்க இடம் எனக்கு வருது சார், என்ன சார் அப்படின்னு கேட்டார். உடனே என் நண்பரோட நினப்பு வந்துருச்சு இன்றைக்கி. அதனால் அவரோட வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது லைவ் வீடியோ இல்லை, ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற ப்ரோக்ராம் தான். நான் இன்றைக்கி சென்னையில் இருக்கேன். ஆக்சுவலாகவே நேற்று சென்னை, இன்றைக்கும் சென்னை. நான் நாளைக்கு வந்து திருநெல்வேலி சங்கரன் கோயில் போகிறேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து எர்ணாகுளம், அப்படியே போயிட்டே இருப்பேன். நிச்சயமாக நல்லதே நடக்கட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஏன்னா என் ஸ்டேட்டஸ் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். நாம் எதுவும் சொல்லிட்டு இது பண்ணுற விஷயம் இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சென்னையில் தான் இருக்கேன். நேற்று சென்னை, இன்றைக்கி ஆக்சுவலாக சென்னை திருவள்ளூரில் இருக்கேன். திருவள்ளூரில் என் ஃப்ரெண்டுக்காக ஃபேக்ட்ரிக்காக பார்க்க வந்தேன். நல்ல விஷயம் நடக்கட்டும் மக்களுக்கு. மக்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா நல்லா டிராயிங் போகிறதுக்கு முன்னாடி 50 தடவை கூடி தெளிவான முடிவெடுங்க. வீடை கட்டிக்கிட்டு, அதாவது ஜோசியக்கார் சொன்னார் கிழக்கில் வைக்கிறேன், மேற்கில் வைக்கிறேன், வடக்கில் வைக்கிறேன்னு வச்சுக்கிட்டு மாற்றிட்டு கஷ்டப்படாதீங்க. மேற்கு பார்த்த முறை மேலை நாட்டு உறவை ஈர்க்கும். அற்புதமான விஷயம். இப்போ மனைவி முடிவு இல்லாமல் வீடு கட்டுங்க. இதுதான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயத்த சொல்கிறேன். வீடு கட்டினா சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், கடன் இல்லாத நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழணும். கொடுத்தவங்க கொண்ட இடத்துல சந்தோஷமாக நிச்சயமாக நமக்கு போதுங்கிற மனநிலையோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தீக்கணும்னா வாஸ்துப்படி வீடு கட்டுங்க, நிம்மதியாக தூங்குங்க. வாஸ்துப்படி வீடு கட்டினா பணம் கட்டுமா அப்படின்னா கொட்டவே கொட்டாது. மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு வாஸ்து, அதாவது உயிரில்லாத கல், செங்கல், மண், சிமெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்பொழுது உயிரில்லாத பொருளை கூடி உயிருள்ள வீடாக மாற்றும். அந்த உயிருள்ள வீடு என்ன பண்ணுன்னா சரியாக அமைக்கலாம், நம்ம உயிரையும் சாப்பிட்டுங்கிற விஷயத்த சொல்கிறேன். முழுக்க நல்லபடியாக வீடு கட்டி நல்லா வாழுங்க. வாழ்க்கையில் வாழுங்க, செல்வத்தோடு வாழுங்க, திடமான முடிவெடுங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயம் பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்லாயிருப்போம். நம்மளும் நல்லாயிருப்போம், பிறரையும் நல்லாயிருப்போம்னு நினச்சிக்கிட்டு நம்ம மேற்கு பார்த்த மனையில் வடக்கு தலைவாசல் வைக்க, வடக்குப்படி மாற்றலாமாங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அது மாதிரி அமைக்காமல் அதை தீர்வுன்னு நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். அப்போ மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து வீடு கட்டலாமா, இதுதான் இன்றைக்கி விஷயம். மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து வீடு கட்டினான்னா என்ன நடக்குன்னா, அந்த பாதை வந்து இந்த T ஜங்ஷன் வடக்கு தெருக்கு தான் மாற்றிடும். ஞாபகம் வச்சுங்க. அதனால் அது இல்லாமல் சூப்பராக மாற்றிட்டேன். நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்குன்னு சொல்கிறேன். மீண்டும் இந்த நல்லது ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணாபுரம். ஜெய் ஸ்ரீராம். மரணடுவோம், மலைபெறுவோம், மலைநீரை சேரிப்போம், மேற்கொண்டு இருந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.